கள்ளப்போதகன். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. கிறிஸ்துவின் உபதேசத்தை போதிக்காமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களை விட்டு தீமோத்தேயு விலகி போக வேண்டும் என்று பவுல் அவருக்கு புத்தி சொல்லுகிறார். ஒருவன் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் என்று கள்ளப்போதகனை பற்றி சொல்லுகிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை மாத்திரமே கேட்க வேண்டும். அந்த வசனங்களுக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும். மற்ற எந்தவிதமான வசனங்களுக்கும் வேற்றுமையான எந்த உபதேசங்களுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேசங்களை போதிக்காமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவன் இருமாப்புள்ளவனாய் இருக்கிறான். அவனுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை. அவன் ஒன்றும் அறியாதவன். பொதுவாகவே இருமாப்புள்ளவன் அறிவில்லாதவனாகவே இருப்பான். கிறிஸ்துவின் உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம். அது தேவபக்திக்கு ஏற்ற உபதேசம். கிறிஸ்துவின் உபதேசம் குழப்பமில்லாமல் தெளிவாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான உபதேசங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொள்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்களை தாங்களே பெருமைப்படுத்துவார்கள். இருமாப்புள்ளவர்களாய் இருப்பார்கள். தங்களுடைய வார்த்தையே மெய்யான உபதேசம் என்று ஆணவமாய் பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் சபையில் களைகளை விதைத்து விடுவார்கள். கர்த்தருடைய ஆரோக்கியமான வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களினால் சபையில் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகும். கெட்ட சிந்தை உள்ளவர்கள் சத்தியம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் ஆரோக்கியமான வார்த்தைகள். இவை சபையில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை குணமாக்கும். சபைக்குள் நோய்கள் பரவாதவாறு தடுத்து நிறுத்தும். மனச்சாட்சியில் காயம் உண்டாயிருக்குமானால் அந்த காயத்தை கர்த்தருடைய ஆரோக்கியமான வார்த்தை குணப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேறு எந்த வார்த்தையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தங்களையும் நம்ப மாட்டார்கள், மற்றவர்களையும் நம்ப மாட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து எப்போதும் தர்க்கமும் வாக்குவாதமும் பண்ணுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுவார்கள். மாறுபாடான உபதேசங்களை போதிக்கிறவர்களை விட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் விலகி வந்துவிட வேண்டும். வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களின் சுபாவங்கள்: சத்தியத்திற்கு விரோதமானவன், இருமாப்புள்ளவன், ஒன்றும் அறியாதவன், தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொண்டவன், நோய் கொண்டவன், பொறாமை உள்ளவன், சண்டையும் தூஷணமும் பண்ணுகிறவன், பொல்லாத சம்சயங்களை பண்ணுகிறவன், கெட்ட சிந்தை உள்ளவன், சத்தியம் இல்லாதவன், மாறுபாடான தர்க்கங்களை உடையவன், தேவ பக்தியை ஆதாயத்தோடு எண்ணுகிறவன். விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும்? கெட்ட சிந்தை உள்ளவர்கள், சத்தியம் இல்லாதவர்கள், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்கள்.